ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1.5 கிலோ அரிசி சேர்த்து சரியான அளவுகளோட ரொம்ப சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது 12 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. 1.5 கிலோ பிரியாணி அரிசி எடுத்து கழுவிட்டு நம்ம தாளிப்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம். 200 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 200 ml அளவுக்கு நெய் தேவைப்படும். 100 நெய் மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. மீதி 100 நெய் நம்ம தம் போடும்போது சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு 4 பெரிய துண்டு பட்டை, 5 கிராம்பு, 10 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 150 கிராம் பூண்டு, 150 கிராம் இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய்யிலே நல்லா வதங்கட்டுங்க. வதங்கிட்டு இருக்கும்போது பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பிரியாணி மசாலாவும் எண்ணெயில் நல்லா முருகணும். அப்போ தான் பிரியாணியோட வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இது கூட 1/2 கிலோ பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி வதக்கி விட்டுருங்க. இதை வதக்குறது தாங்க ரொம்ப முக்கியம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 5 பச்சை மிளகா, 2 கைப்பிடி புதினா, 2 கைப்பிடி கொத்தமல்லி இலைகள், சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் போல் வதக்குனா போதும். அப்புறம் இது கூட 1/2 கிலோ தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, அப்புறம் 200 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெரிய சைஸ் எலுமிச்சை பழமாக 2, அதோட ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாலாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு மசாலாலாம் நல்லா பெரட்டி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். சிக்கன்லேருந்து தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா? இந்த தண்ணியெலாம் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சு கிண்டிக்கலாம். ஸோ இந்த கிரேவியில் தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. நல்லா சுருளில் கிண்டிடுங்க. கிண்டினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் அரிசி ஒரு பவுலில் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, ஒரு பவுல் அரிசி இருந்துச்சுன்னா 1.5 பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றுனிங்கன்னா போதும். கரெக்டாக இருக்கும். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் பிரியாணி குழஞ்சிரும். நீங்கள் எவ்வளோ அரிசி போட்டாலும் அதில் 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப கரெக்டான அளவு உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், மசாலா கறியெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சா போதுங்க. சிக்கன் உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரிசியை தண்ணி இல்லாமல் சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ரொம்ப அடிக்கடி பிரியாணி கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. அப்போ அரிசி உடஞ்சிரும். சாதம் உங்களுக்கு முழுசாக கிடைக்காது, உடஞ்சி போயிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு தடவை லைட்டாக கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். தண்ணி பிறண்டு வரட்டும். இப்போ பாருங்கள், சோறு
அரைவாசி அளவுக்கு அரிசி வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தம் போடுறதுக்காக தோசைக்கல்லில் வச்சுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சுட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நல்லா சுருண்டு வந்துடும். இந்த மாதிரி நம்ம தண்ணி சுருண்டு வந்துட்டு இருக்க டைம்லேயே தோசைக்கல் போட்டோன்னா அடியில் பிடிக்காமல் நல்லா வரும். இப்போ பாருங்கள் இந்த தண்ணி நல்லா பிறண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம மீதி வச்சுருந்த 100 கிராம் நெய்யை வந்து சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு மேலே கொத்தமல்லி புதினா வந்து தூவி விட்டுடலாம். தூவிட்டு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து மூடி வச்சுட்டு நம்ம மேலே ஏதாச்சும் ஒரு வெயிட் உங்ககிட்ட இருக்கிற ஒரு வெயிட்டான பொருள் வந்து மேலே வச்சிடலாம். இல்லைனா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு வச்சுருங்க. ஸ்டவ் வந்து ஒரு 10-15 நிமிஷம் போல் சிம்மில் இருந்தால் போதுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கமகம வாசனையோட சுவையான சிக்கன் பிரியாணி சூப்பராக சரியான அளவுகளோடு நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணியோடைய சுவைக்கு காரணமே பிரியாணி மசாலா தாங்க. பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.